ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். அந்த வகையில் நம்ம 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் அப்லோட் பண்ணியாச்சு. பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. இன்றைக்கி நம்ம 5 மார்க்ஸோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? வாங்க 5 மார்க்ஸில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் இருக்குன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பற்றாக்குறை இலக்கணம் பற்றிய விளக்கம், சிறப்பம்சங்கள் மற்றும் திறனாய்வினை விளக்குக. எக்ஸ்பிளைன்ஸ் ஸ்கார்சிட்டி டெஃபினிஷன், இட்ஸ் மேஜர் ஃபியூச்சர்ஸ் அண்ட் கிரிட்டிசிசம். நெக்ஸ்ட் ஒன், குறைந்த செல் இறுதிநிலை பயன்பாட்டு விதியை வரைபடத்துடன் விவரி. Illustrate the law diminishing marginal utility with diagram. Next one, தேவை விதியை வரைபடத்துடன் விளக்குக. Explain the law of demand with diagram. Next one, ஊரக பொருளாதாரத்தின் பிரச்சனைகளை ஆராய்க. Discuss the problems of rural economy. Next one, பல்வேறுபட்ட விலை நிலைகளின் AR மற்றும் MR கோடுகளுக்கு இடையேயான தொடர்பை விளக்குக. Bring out the relationship between AR and MR curves under various price conditions. Next one, நிறைவு போட்டியின் இயல்புகளை விளக்குக. Bring out the features of perfect competitions. Next one, தமிழ்நாட்டின் பொதுத்துறை போக்குவரத்து முறையினை விளக்குக. Explain the public transport system in தமிழ்நாடு. Next one, இறுதிநிலை உற்பத்தி திறன் பகிர்வு கோட்பாட்டை விளக்குக. Explain the marginal productivity theory distribution. Next one, காந்திய பொருளாதார கருத்துக்களை எழுதுக விளக்குக. Explain about the Gandhian economic ideas. Next one, வணிக வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டதன் நோக்கங்களை விவரி. Explain the objectives of nationalization of commercial banks. இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்ப்பா, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து, சிறப்பு பொருளாதார மண்டலங்களின் நோக்கங்களையும் பண்புகளையும் விளக்குக. Explain the objectives and characteristics of CIS. Next one, மாறும் விகித விளைவு விதியை வரைபடத்துடன் விளக்குக. Examine the law of variable proportion with the help of the diagram. Next one, முற்றுரிமை போட்டியில் விலை மற்றும் உற்பத்தி அளவை தீர்மானிப்பதை வரைபடத்துடன் விளக்குக. Explain price and output determined under monopolistic competition with the help of a diagram. Next one, பொருளியல் துறையில் தகவல் தொழில்நுட்பங்கள் எவ்வாறு பயன்படுத்தப்படுகின்றன. What are the ideas of information and communication technology uses in economy. Next one, பொருளியலை பற்றிய பல்வேறு இலக்கணங்களை ஒப்பிட்டு வேறுபடுத்துக. Compare and contrast various definition of economics. Next one, தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு வகையான ஆற்றல் வளங்களை விவரிக்கவும். Explain the various sources of energy in தமிழ்நாடு. Next one, குறைந்த செல் இறுதிநிலை பயன்பாட்டு விதியை வரைபடத்துடன் விவரிக்கவும். Illustrate the law of diminishing marginal utility with a diagram. இதுவும் ரிப்பீட்டடான கொஸ்டின், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து 2015-20 ஆண்டிற்கு ஏற்றுமதி இறக்குமதி கொள்கையின் சிறப்பியல்புகளை விளக்குக. Describe the salient features of EXIM policy 2015-2020. Next one, விகித அளவு விளைவு விதியை உதாரணத்துடன் விளக்குக. Illustrate the laws of returns of scale with example. ஊரக பொருளாதார பிரச்சனைகளை ஆராய்க. Examine the problems of rural economy. Next one, பல்வேறுபட்ட விளைநிலைகளில் AR மற்றும் MR கோடுகளுக்கு இடையேயான தொடர்புகளை விளக்குக. Bring out the relationship between AR and MR curves under various price conditions. இதுவும் ரிப்பீட்டடான கொஸ்டின்ஸ்ப்பா. அடுத்து, நுகர்வோர் எச்சம் என்ற கருத்தை வரைபடத்துடன் விளக்குக. Explain the theory of consumer surplus with the help of a diagram. இதுவும் ரிப்பீட்டடான கொஸ்டின். அடுத்து, நிறைவு போட்டியில் எவ்வாறு விலை மற்றும் உற்பத்தி அளவு தீர்மானிக்கப்படுகிறது. How price and output are determined under the perfect competition. Next one, தமிழ்நாட்டின் பொதுத்துறை போக்குவரத்து முறையை விளக்குக. Explain the public transport system in தமிழ்நாடு. Next one, இந்திய பொருளாதாரத்தின் வலுவான அம்சங்களை விவரிக்கவும். Explain the strong features of Indian economy. Next one, இறுதிநிலை உற்பத்தி திறன் பகிர்வு கோட்பாட்டை விளக்குக. Explain the marginal productivity theory of distribution. Next one, பொருளாதார முன்னேற்றத்தில் சிறு தொழில் நிறுவனங்களின் பங்கினை விவரிக்கவும். Explain the role of SSI in economic development. Next question, பொருளியல் துறையில் தகவல் தொடர்பு தொழில்நுட்பங்கள் எவ்வாறு பயன்படுத்தப்படுகின்றன. What are the ideas of information and communication technology used in economics. Next one, பொருளியலின் தன்மை மற்றும் எல்லையை விவரிக்கவும். Elaborate the nature and scope of economics. Next one, தமிழ்நாட்டின் பொதுத்துறை போக்குவரத்து முறையினை விளக்குக. Explain the public transport system in தமிழ்நாடு. Next one, ஊரக பொருளாதாரத்தின் பண்புகள் விசித்திரமானவை விவாதிக்கவும். The futures of rural economy are peculiar discuss. Next one, தேவை விதி மற்றும் அதன் விதி விலக்குகளை விவரிக்கவும். Explain the law of demand and its acceptation. Next one, சம அளவு உற்பத்தி கோட்பாட்டின் பண்புகளை வரைபடத்துடன் விளக்குக. Explain the properties of isoquants with the help of a diagram. அடுத்து, சிறப்பு பொருளாதார மண்டலங்களின் நோக்கங்களையும் பண்புகளையும் விளக்குக. Explain the objectives and characteristics of a special economic zone.
அடுத்து இந்திய 5 ஆண்டு திட்டங்களின் செயல்பாடுகளை விவரிக்கவும். டிஸ்கிரைப் த பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் 5-year பிளான் இன் இந்தியா. நெக்ஸ்ட் ஒன், பல்வேறுபட்ட விளைநிலைகளில் ஏஆர் மற்றும் எம்ஆர் கோடுகளுக்கிடையேயான தொடர்பை விளக்குக. எக்ஸ்பிளைன் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஏஆர் அண்ட் எம்ஆர் கோர்ஸ் அண்டர் வேரியஸ் ப்ரைஸ் கண்டிஷன்ஸ். இதுவும் ரிப்பீட்டடான கொஸ்டின்ஸ்பா. அடுத்து நிறைவு போட்டியின் இயல்புகளை விளக்குக. எக்ஸ்பிளைன் த ஃபியூச்சர்ஸ் ஆஃப் பெர்ஃபெக்ட் காம்படிஷன். திஸ் ஆல்சோ ரிப்பீட்டட் கொஸ்டின். நெக்ஸ்ட், காந்திய பொருளாதார கருத்துக்களை விளக்குக. ரைட் ஏ டீடைல்டு நோட் ஆன் காந்தியன் எகனாமி ஐடியாஸ். நெக்ஸ்ட் ஒன், கீன்ஸின் வட்டி கோட்பாட்டை விளக்குக. எக்ஸ்பிளைன் த கீன்ஸின் தியரி ஆஃப் இன்ட்ரெஸ்ட். நெக்ஸ்ட் ஒன், பொருளியல் துறையில் தகவல் தொழில்நுட்பங்கள் எவ்வாறு பயன்படுத்தப்படுகின்றன. வாட் ஆர் த ஐடியாஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி யூஸ்டு டு எக்கனாமிக்ஸ். இதுவும் ரிப்பீட்டடான கொஸ்டின், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து கிராமர் விதியை பயன்படுத்தி சமன்பாடுகளின் எக்ஸ் மற்றும் ஒய் மதிப்புகளை காணுங்க. எக்ஸ் ப்ளஸ் 3y = 1 மற்றும் 3x - 2y = 14. பாருங்க, find the value of x and y in the equation by using Grammar's rule. X plus 3y = 1 and 3x - 2y = 14. நெக்ஸ்ட் ஒன், பேரளவு தொழிற்சாலைகள் குறித்து விரிவாக விளக்குக. Briefly explain the large scale industries. நெக்ஸ்ட் ஒன், பொருளியலின் தன்மை மற்றும் எல்லையை விவரிக்கவும். Elaborate the nature and scope of economics. இதுவும் ரிப்பீட்டடான கொஸ்டின்ஸ், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பொருளியலின் உட்பிரிவுகளை விளக்குக. Explain the subdivision of economics. இதுவும் ரிப்பீட்டடான கொஸ்டின்ஸ். அடுத்து சம இறுதிநிலை பயன்பாட்டு விதியை விளக்குக. எக்ஸ்பிளைன் த லா ஆஃப் இக்யூ மார்ஜினல் யூட்டிலிட்டி. நெக்ஸ்ட் ஒன், தமிழ்நாட்டின் துறைவாரியான பங்களிப்பு பற்றி விவரிக்கவும். எக்ஸ்பிளைன் த செக்டரல் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் தமிழ்நாடு. நெக்ஸ்ட் ஒன், உட்டுரிமைகள் விலை மற்றும் உற்பத்தி அளவை தீர்மானிப்பதை விளக்குக. இல்லுஸ்ட்ரேட் பிரைஸ் அண்ட் அவுட்புட் டிட்டர்மினேஷன் அண்டர் மோனோபோலி. இதுவும் ரிப்பீட்டடான கொஸ்டின். அடுத்து கடன் நிதி வட்டி கோட்பாட்டை விளக்குக. இல்லுஸ்ட்ரேட் த லோனபிள் ஃபண்ட்ஸ் தியரி ஆஃப் இன்ட்ரெஸ்ட். நெக்ஸ்ட் ஒன், இந்திய பொருளாதாரத்தின் வலுவான அம்சங்களை விவரிக்கவும். எக்ஸ்பிளைன் த ஸ்ட்ராங் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் எக்கனாமி. நெக்ஸ்ட் ஒன், இந்திய நில உடைமை முறைகளை விவரிக்கவும். எலாபரேட் த லேண்ட் டென்யூர் சிஸ்டம் இன் இந்தியா. இதுவும் ரிப்பீட்டடான கொஸ்டின்ஸ்பா. அடுத்து பொருளாதார முன்னேற்றத்தில் சிறு தொழில் நிறுவனங்களின் பங்கினை விவரிக்கவும். எக்ஸ்பிளைன் த ரோல் ஆஃப் எஸ்எஸ்ஐஸ் இன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். நெக்ஸ்ட் ஒன், எல்பிஜிக்கு எதிரான கருத்துக்களை விவரிக்கவும். எக்ஸ்பிளைன் த ஆர்குமெண்ட் அகேன்ஸ்ட் எல்பிஜி. நெக்ஸ்ட் ஒன், ஊரக பொருளாதாரத்தின் பண்புகள் விசித்திரமானவை விவாதிக்கவும். த ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ரூரல் எக்கனாமி ஆர் பெக்யூலர், ஆர்கியூ. இதுவும் ரிப்பீட்டடான கொஸ்டின். நெக்ஸ்ட் ஒன், தமிழ்நாட்டின் சுற்றுலா மற்றும் போக்குவரத்து முறையினை விளக்குக. எக்ஸ்பிளைன் த டூரிசம் அண்ட் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் இன் தமிழ்நாடு. நெக்ஸ்ட் ஒன், மொத்த செலவு 10 + Q3 and Q = 5 எனில் AC, ABC, TFC and AFC ஆகியவற்றை கண்டுபிடிக்கவும். If the total cost = 10 + Q3, find AC, ABC, TFC, AVFC when Q = 5. அந்த ஈக்குவேஷனை நம்ம கண்டுபிடிச்சி ஆன்சர்ஸ் சப்ஸ்டிட் பண்ணுங்க. நெக்ஸ்ட், கிராமர் விதியை பயன்படுத்தி சமன்பாடுகளின் எக்ஸ் மற்றும் ஒய் மதிப்புகளை காண்க. எக்ஸ் + 3y = 1 மற்றும் 3x - 2y = 14. அதே தான், find the value of x and y in the equation by using Grammar's rule. x + 3y = 1 and 3x - 2y = 14. நெக்ஸ்ட் ஒன், சில்லோர் முற்றுரிமையின் பண்புகளை விளக்குக. டிஸ்கிரைப் த ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ஒலிகோபோலி. நெக்ஸ்ட் ஒன், குறுகிய கால செலவு கோடுகளை தகுந்த படத்துடன் விளக்குக. டிஸ்கஸ் த ஷார்ட் ரன் காஸ்ட் கர்வ்ஸ் வித் சூட்டபிள் டயக்ராம். நெக்ஸ்ட் ஒன், வணிக வங்கிகள் நாட்டுடைமையாக்கப்பட்டதற்கான காரணங்களை குறிப்பிடுக. எக்ஸ்பிளைன் த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் நேஷனலைசேஷன் ஆஃப் கமர்ஷியல் பேங்க்ஸ். இதுவும் ரிப்பீட்டடான கொஸ்டின். பாருங்கள், அடுத்து 2015 மற்றும் 2020 ஆண்டிற்கான ஏற்றுமதி இறக்குமதி கொள்கையின் சிறப்பியல்புகளை விளக்குக. டிஸ்கிரைப் த சாலியன்ட் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் எக்ஸிம் பாலிசி 2015 and 2020. இதுவும் ரிப்பீட்டடான கொஸ்டின்ஸ், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பொருளியலின் பகுத்தாய்வு மற்றும் தொகுத்தாய்வு முறைகளின் படிகளை விளக்குக. எக்ஸ்பிளைன் வேரியஸ் ஸ்டெப்ஸ் ஆஃப் டிடக்டிவ் அண்ட் இன்டிடக்டிவ் மெத்தட் இன் எக்கனாமிக்ஸ். நெக்ஸ்ட் ஒன், மாறும் விகித விளைவு விதியை வரைபடத்துடன் விளக்குக. எக்ஸ்பிளைன் த லா ஆஃப் வேரியபிள் ப்ராபர்ஷன் வித் த டயக்ராம். நெக்ஸ்ட் ஒன், தேவை நிகழ்ச்சியை அளவிடும் முறைகள் யாவை. வாட் ஆர் த மெத்தட்ஸ் ஆஃப் மெஷரிங் எலாசிட்டிஸ் ஆஃப் டிமாண்ட். இதுவும் இம்பார்ட்டண்டான கொஸ்டின். அடுத்து கடன் நிதி வட்டி கோட்பாட்டை விளக்குக. எலிசிடேட் த லோனபிள் ஃபண்ட்ஸ் தியரி ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இதுவும் ரிப்பீட்டடான கொஸ்டின். அடுத்து பாருங்கள், B.R. அம்பேத்கர் அவர்களுடைய முக்கிய பொருளாதார கருத்துக்களை விளக்குக. எக்ஸ்பிளைன் த மெயின் எக்கனாமிக் ஐடியாஸ் ஆஃப் B.R. அம்பேத்கர். நெக்ஸ்ட் ஒன், ரிகார்டோவின் வார கோட்பாட்டை எடுத்துக்காட்டுடன் விவரிக்கவும். இல்லுஸ்ட்ரேட் த ரிகார்டியன் தியரி ஆஃப் ரெண்ட். நெக்ஸ்ட் ஒன், ஊரக கடன்களுக்கான காரணங்களை ஆராய்க. அனலைஸ் த காசஸ் ஆஃப் ரூரல்
இண்டக்டன்ஸ். நெக்ஸ்ட் ஒன், தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு வகையான ஆற்றல் வளங்களை விவரிக்கவும். எக்ஸ்பிளைன் த வேரியஸ் சோர்சஸ் ஆஃப் எனர்ஜி இன் தமிழ்நாடு. அடுத்து, கணித முறையின் பொருளாதார பயன்பாடுகள் ஏதேனும் 3 எழுதுக. இதுலேயே நெக்ஸ்ட் கொஸ்டின், ஊரக வீட்டு வசதி சிக்கலுக்கான காரணங்களில் ஏதேனும் 2 கூறுக. ரைட் எனி 3 uses of mathematical methods in economy. Next, state any 2 causes for housing problems in rural areas. நெக்ஸ்ட் கொஸ்டின், கிராமர் விதியை பயன்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ள நேர்கோட்டு சமன்பாடுகளுக்கு தீர்வு காணுங்க. இந்த சமன்பாடுகளுக்கு தீர்வு காணணும். யாரோட ரூல்ஸ்னால் கிராமர்ஸ் ரூல்ஸ். என்னென்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7x1 minus x2 minus x3 is equal to 0. நெக்ஸ்ட் 10x1 minus 2x2 plus x3 is equal to 8. அப்புறம் 6x1 plus 3x2 minus 2x3 is equal to 7. இந்த 70 கொஸ்டின்ஸுமே நம்ம 5 மார்க்ஸில் பார்க்கக்கூடிய வெரி இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ் தான். இந்த கொஸ்டின்ஸை நீங்கள் நல்லா பார்த்தாலே நம்ம எக்கனாமிக்ஸில் எல்லாம் நல்லா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நம்ம 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க்ஸ் கொஸ்டின்ஸோட அப்லோட் பண்ணிட்டோம். இதை தாண்டி கொஸ்டின்ஸ் கேட்குறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை நீங்கள் நல்லா பார்த்துக்கிட்டாலே போதுமானது ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, நீங்கள் இந்த எக்ஸாமில் நல்லா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கு நம்ம சேனல் சார்பாக நான் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். Thank you, student.